அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தல். பட்டளந்த சித்திரவதை முகாம் மீதான அறிக்கை போன்று வடக்கு கிழக்கில் நடைபெற்ற அட்டூழியங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்துமா என ஞாஸ்ரீ நேசன் கேள்வி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பம். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இன்று காலை ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஈர்ப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான சேவைகளை வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 2025 வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்து விசேடமாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமுகே, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா மற்றும் சுற்றுலா அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பட்டளந்த சித்திரவதை முகாம் மீதான அறிக்கை போன்று வடக்கு கிழக்கில் நடைபெற்ற அட்டூழியங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்துமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரீ நேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டளந்த சித்திரவதை முகாம் மீதான அறிக்கை தற்போது நாடாளுமன்றில் சமர்ப்பித்ததை போன்று வடக்கு கிழக்கில் நடைபெற்ற அட்டூழியங்களையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படுத்துமா என தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாஸ்ரீ நேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். பட்டளந்தை சித்திரவதை முகாம் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள், சட்ட ரீதியான முகாம்கள் கூட காணப்பட்டன. உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும், சத்ருகொண்டான் படை முகாம். இந்த சத்ருகொண்டான் படை முகாமில் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 4 கிராமங்களைச் சேர்ந்த 186 பொதுமக்கள் வகை தொகையின்றி குழந்தை, சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், வயோதிபர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஊனமுற்றவர்கள் என்று பார்க்காமல் அவ்வளவு பேரையும் ஒரே இரவில் சித்திரவதை செய்து, பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து, படுகொலை செய்து குழிகளில் போட்டு நிரப்பினார்கள். அதில் ஒருவர் வெட்டுக்காயத்துடன் வெளியில் வந்து பல உண்மைகளை உலகத்திற்கு எடுத்து எம்பினார். நான் நினைக்கின்றேன் அவரும் கூட இறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். ஆகவே சத்ருகொண்டான் சத்ருகொண்டான் முகாம் என்பது சித்திரவதைக்கும் படுகொலைக்கும் காணாமல் ஆக்கப்படுவதற்கும் ஒரு முக்கியமான முகாமாக 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்டது. அதே போன்றுதான் பல முகாம்கள் இயங்கின. கொண்டு செல்லப்படுகின்றவர்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு நடைபெற்ற பல முகாம்கள் கல்லடியில் இருந்தது, கரடியனாரில் இருந்தது, கொண்டவட்டவானில் இருந்தது என்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் காணப்பட்டன. நான் இப்போது கேட்கின்ற கேள்வி என்னவென்றால்,
ஜேவிபியினர் பாதிக்கப்பட்ட விடயம் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தங்களுடைய சகாக்கள் தங்களுடைய தோழர்கள் கொல்லப்பட்ட விதம், சித்திரவதை செய்யப்பட்ட விடயம், அதில் பங்கு கொண்ட முக்கிய புள்ளி என்கின்ற விடயமெல்லாம் வெளியில் வந்திருக்கின்றது. நான் பார்த்த ஒரு காணொளியில் பார்க்கின்றேன், சித்திரவதை என்பது சாதாரண விடயமல்ல, அமில தொட்டிகளில் கூட இளைஞர்களை போட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்திருக்கின்றது. இந்த விடயம் சரியோ பிழையோ போது ஊடகங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் எங்களை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயல்படுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாங்கள் எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், எங்களது அப்பாவி மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சரணடைந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வெளியில் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் ஜேவிபியினர் ஆட்சியை கைப்பற்றியது போன்று 37 ஆண்டுகளுக்கு பின்னர் ஆட்சியை கைப்பற்றியபடியால் தான் அந்த உண்மை இப்போது வெளியுலகத்திற்கு வந்திருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், இந்த முகாம்களுக்கு அவர்களுக்கு செய்யப்பட்ட சித்திரவதைகள், பாலியல் பலாத்காரங்கள், இப்படியான விடயங்களை வெளியில் கொண்டு வருவதாக இருந்தால் நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால்தான் முடியும். ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாதென்றால் எங்களால் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளையும் படுகொலைகளையும் அநியாயத்தையும் அராஜகத்தையும் வெளிக்கொணர்வதற்கு வழியே இல்லை. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பட்டளந்தை சித்திரவதை முகாம் என்பவற்றை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று மற்றவர்கள் கூறாமல், மற்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இவ்வாறான படுகொலைகள் நடந்திருக்கின்றன, சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு பட்டளந்தை சித்திரவதை முகாம் என்கின்ற விடயத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்ற அநீதிகள், அநியாயங்கள், அராஜகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள், சம தர்மவாதிகள் என்று நாங்கள் சொல்லலாம். தமது நாட்டிற்கு எதிரான ஜெனீவா பிரேரணைக்கு வலு சேர்க்கும் வகையிலேயே ஜேவிபியினர் பட்டளந்த விடயத்தை கையாள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඉතින් ජනතාවත් පෙරුණ කිව් පල්ලියට රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට දඬුවම් කරන්න බෑ. ඒක කරන්න ඕනේ අධිකරණය. மக்கள் விடுதலை முன்னணியினர் கூறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தண்டிக்க முடியாது. அந்த விடயத்தை நீதிமன்றமே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆணைக்குழு அறிக்கை சட்டம் அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே நடவடிக்கை எடுக்கப்படும். ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் எமது இராணுவத்தினருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இத்தகைய பின்னணியிலேயே அந்த விடயத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே மக்கள் விடுதலை முன்னணியினர் பட்லந்த விடயத்தை வெளிக்கொண்டு வர எத்தனிக்கின்றனர். அதுவும் ஜெனீவாவில் எமக்கு எதிராக உள்ள வலையமைப்பிற்கு வலு சேர்க்கும் நோக்கிலேயே மக்கள் விடுதலை முன்னணியினர் செயற்பட்டு வருகின்றனர். දැන් ඒක ඒ කොමිසම් වාර්තාව නීතිපතිට යොමු කරලා තියෙනවා. ඉතින් නීතිපති කියන විදිහට බලමු ඒක. யானை மனித மோதலுக்கு நிலையான தீர்வு வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யானை மனித மோதலுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2025 வரவு செலவு திட்ட சுற்றாடல் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். වන අලි මිනිස් ගැටුම, වන සතුන් මිනිස් ගැටුම பரபතල ගැටලුවක්. தேசிய சுற்றாடல் கட்டமைப்பு மீதான மதிப்பீடு முன்னெடுக்கப்பட வேண்டும். எமது சுற்றாடல் திட்ட சாசனம் குறித்தும் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். காட்டு யானைகள், புலிகள் மற்றும் திமிங்கல வளங்களை மையப்படுத்தி 3 விசேட தேசிய திட்டங்களை இதில் முன்வைத்துள்ளோம். தேசிய நில பயன்பாட்டு திட்டமும் தேசிய பௌதீக வள திட்டமும் நமது நாட்டுக்கு அவசியமாகும். சுற்றாடல் பாதுகாப்புக்கு சமூகத்தை மையமாக கொண்ட பாதுகாப்பு ஒழுங்குகளும் இன்றியமையாததாகும். பசுமை சுற்றுலாவை வளர்ப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். யானை மனித மோதலுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விலங்குகளின் நலனுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். வனஜீவிகள் துறையில் பௌதீக மற்றும் மனித வளங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ඒවට විසඳුම් ලබා දෙන්නට බොහෝ දෙනා උත්සාහ දරලා තිබෙනවා. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றிலிருந்து ஆரம்பமாகியுள்ளதாக
தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றிலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. அதற்கமைய இன்று காலை 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த விடயம் 20ஆம் திகதி 12 மணிக்கு நிறைவடைய உள்ளது. 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் அலுவலக நேரமான காலை 8:30 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும். மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெறும். 35 முதல் 45 நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தப்படும். ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த முடியாது. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன யாழில் மாநகர சபை மற்றும் பருத்தித்துறை நகரசபை ஆகிய 2 சபைகளில் போட்டியிடுவதற்கு இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. பெரமுனவின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீத்நாத் யாழ் தேர்தல் காரியாலயத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தினார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 2 சபைகளுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாங்கள் கட்டுப்பணத்தை இன்றைக்கு காலம்புற நாங்கள் கட்டியிருக்கிறோம். இந்த முறை நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தேர்தல்கள் போன முறை போல அமைதியாகவும் ஒரு வன்முறையும் இல்லாமல் அமைவதற்கான எங்களுடைய கட்சி சார்பாக அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் நடத்துவோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. யாழ் மாவட்டத்தின் 14 சபைகளிலும் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியானது யாழ் தேர்தல் திணைக்கள அலுவலகத்தில் இன்று கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. கட்டுப்பணத்தை கட்சியின் பிரதி செயலாளரும் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளருமான உமாச்சந்திரா பிரகாஷ் இன்று காலை செலுத்தினார். கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்துல சகல உள்ளூராட்சி சபைகள்லையும் தேர்தலில் போட்டி போடுறதுக்கான கட்டுப்பணங்களை செலுத்தி இருக்கிறது. 17 சபைகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டி போடுறோம். ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு அமோக ஆதரவை கொடுத்திருந்தார்கள். இந்த முறை உள்ளூராட்சி சபைகள்ல ஒரு கணிசமான ஆசனங்களை பெறக்கூடிய நம்பிக்கையோடு புதிய இளம் வேட்பாளர்கள், லஞ்சம் ஊழல் இல்லாத வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், குறிப்பாக பெண்களுடைய பிரதித்துவத்தோடு நாங்கள் இந்த 17 சபைகள்லையும் தேர்தலில் போட்டி போடுறோம். எங்களுடைய பிரதேச சபைக்கு நாங்கள் சகல வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றோம். நாங்கள் கடந்த பிரதேச சபையிலும் உறுப்பினராக இருந்திருக்கின்றோம். ஆனால் அங்கு நாங்கள் ஆட்சி அமைப்பு மன்றத்திலே கணிசமான உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் நிறைய ஊழல்கள் இதுகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஊழல்வாதிகளுக்கு நாங்கள் இந்த முறை கட்டாயம் ஆதரவினை தெரிவிக்க மாட்டோம். ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவினை தெரிவிக்க மாட்டோம். ஏனென்று கேட்டால் எங்களுடைய வழிவடக்கை பொறுத்தவரையில் அதாவது பிகாரை சம்பந்தமானதாக இருக்கட்டும், கட்டுமானங்களாக இருக்கட்டும், அல்லது வாகன பாவனையாக இருக்கட்டும், சகலதிலுமே ஊழல் இருந்திருக்கு. அதனை நான் வெளிப்படுத்தியும் இருக்கின்றேன். அப்படியான ஒரு ஆட்களுக்கு நான் கடைசியும் எங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க மாட்டோம். ஆதரவினை தெரிவிக்க சொல்லி எங்களுடைய கட்சி எங்களை நிர்பந்தித்தால் நாங்கள் இந்த அரசியலிலிருந்தே ஒதுங்குவதாகவும் தீர்மானித்திருக்கோம். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இன்று பிற்பகல் யாழ்ப்பாண தேர்தல் அலுவலகத்தில் 5 சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். இப்போதைக்கு 5 பிரதேச சபை காட்டியிருக்கிறோம். சாவச்சேரி என்ற பிரதேச சபை, அதோட யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, அப்படி 5 காட்டியிருக்கிறோம். நாளைக்கு பின்னேறதுக்கெல்லாம் முழுக்க காட்டிடுறோம், 15 காட்டிடுறோம். வடக்கு கிழக்கு முழுக்க போடுறோம். நினைக்கிறேன் இந்த முறை ஒருத்தருக்குமே ஆட்சி அமைக்கிற அளவுக்குரிய இது வராது. இப்போ அதான் ரியாலிட்டி. நான் இந்த தமிழ் கட்சியோடையும் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் நாங்கள் இப்போ சில நேரம் ஜோசிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த முறை தச்சமயம் வெல்லாத இடங்களில் வேறு ஒரு தமிழ் கட்சி ஒன்று வெள்ளமாக இருந்தால் அவைக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராகும். தச்சமயம் எனக்கு மெஜாரிட்டி இருந்து வேறு ஒரு தமிழ் கட்சி சேர்ந்தா காணுமெண்டா நாங்கள் அவரோட சேர்றதுக்கு இருப்போம். என்ன யாராவது பிடிக்காட்டி நீங்கள் இன்னொரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது நல்ல நினைக்கிறேன். யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் யார்? கௌசல்யா நரேந்திரன். உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினை இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் அது தொடர்பான உங்களுடைய நிலை. அப்போ அது என்ன நான் தெளிவாக சொல்கிறேன். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன்னு சொல்லி கடிதம் அடிச்சிருக்கணும்.
அதை விட அது சம்பந்தமான வழக்கு போய் 5ஆம் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எடுத்திருக்கணும். 2 சீட் வின் பண்ணுறேன்னு நினச்சிக்கொள்ளுங்க. எனக்கு 2.5 வருஷம், கௌசல்யாவுக்கு 2.5 வருஷம் முதலே சொன்ன அனுப்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 2 பிரதேச சபைகளுக்குமான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று தாக்கல் செய்துள்ளது. கரைச்சி பிரதேச சபை மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தார். தமிழரசுக் கட்சி சார்பாக கரைச்சி பிரிவு சபை, பச்சிலைப்பள்ளி பிரிவு சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதேச சபையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையும் சிறப்பு வாய்ந்தவை. கடந்த காலத்தில் நாங்கள் அந்த 2 சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம். மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி கிளிநொச்சியில் உள்ள 3 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுவதற்கு இன்று காலை கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் கட்டுப்பணத்தை செலுத்தினார். உங்களுக்கு தெரியும், ஒரு பிரதேசத்திலே, ஒரு கிராமத்திலே, ஊரிலே மிகப்பெரிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பிரதேச சபை என்பது. ஆகவே அந்த பிரதேச சபையையும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி பழைய அந்த குப்பைகளை எல்லாமே எடுத்து எறிந்து புதிய தலைமைத்துவத்துக்கு பிரதேச சபைகளை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கும் விடுக்கும் பிரதான வேண்டுகோள். ஐக்கிய மக்கள் சக்தி கிளிநொச்சியில் உள்ள 3 உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் எஸ் மரியசீலன் கட்டுப்பணத்தை செலுத்தினார். கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பூநகரிக்குரிய பிரதேச சபைக்குரிய கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து போட்டியிட உள்ளதால் மக்கள் ஆணையுடன் அனைத்து சபைகளையும் நாங்கள் வென்று ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குவோம். மக்கள் போராட்ட முன்னணி உள்ளூராட்சி தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் 3 சபைகளில் போட்டியிட இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 3 சபைகளில் போட்டியிட மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. கட்டுப்பணத்தை வன்னி மாவட்ட முக்கியஸ்தர் என் பிரதீபன் மற்றும் காமினி உட்பட்டவர்கள் செலுத்தியுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் 11 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக இன்றைய தினம் கட்டுப்பணம் செலுத்தியது. மட்டக்களப்பு உதவி தேர்தல்கள் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணிக்கியன் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பிலே நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே 11 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். உள்ளூராட்சி மன்றங்களிலே சபையிலே ஆட்சி அமைக்கிறதுன்றதையும் தாண்டி கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும் ஒரு வகையான ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இன்று பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே கேட்கறதுக்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலை தான் காணப்படுகின்றது. அப்போ அப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்கள் சபைகளை வெல்வது இலகுவாக எங்களுடைய சபைகளை வெல்லக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகள் மட்டக்களப்பில் இன்று கட்டுப்பணம் செலுத்தின. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MSM நலீம் தலைமையில் ஏறாவூர் நகர், ஏறாவூர் பெற்ற நகரசபை, பிரதேச சபைக்கான கட்டுப்பணங்கள் செலுத்தப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் தலைமையிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. சர்வஜன பலய கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தினர். சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகளும் தமது கட்டுப்பணங்களை இன்றைய தினம் செலுத்தியிருந்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சார் அவர்களுடைய
அந்த வலியுறுத்தல் அடிப்படையில் நாங்கள் ஏறாவூர் நகர சபையும் ஏறாவூர் பற்று பிரதேச சபைக்குமான கேள்வி விண்ணப்ப படிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், நொமினேஷனை பெற்றிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்தவர்கள். கடந்த கால தேர்தலிலும் கூட சில பேர் நாங்கள் சிறு பிள்ளை எங்களை பற்றி அவதூறுகளாக பேசினாலும் அந்த மக்கள் என்றுமே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோடு உள்ள மக்கள். அரசியல் தலைமைத்துவங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியுடைய அமானிதங்களை பெற்று கட்சியை காட்டி கொடுத்தாலும் அந்த மக்கள் எப்பொழுதுமே கட்சியோடு இருக்கின்ற மக்கள் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வந்தவர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள். வெறுமனே மக்களுடைய அமானிதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஹோல்சேல் வியாபாரிகளாக வரவில்லை. நாங்கள் எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 2 ஏறாவூர் நகர சபையும் ஏறாவூர் பற்று பிரதேச சபையும் நாங்கள் கணிசமான நாங்கள் வாக்களித்த மக்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அங்கே 3 ஏறாவூர் பற்றில் 3 வட்டாரங்களும் ஏறாவூர் நகரசபையுடைய இன்ஷா அல்லாஹ் அனைத்து வட்டாரங்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் நிதி இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி இத்தேர்தலை தள்ளி போட்டிருந்தார், நடத்த விடாமல் செயற்படுத்தியிருந்தார். இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பீடமீறி முதலாவதாக இந்த தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடை இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாங்கள் அனைத்து சபைகளிலும் முடியுமான சபைகளில் கூடுதலான சபைகளில் நாங்கள் ஆட்சி பீடமேறுவோம். எங்களது உறுப்பினர்களை அந்தந்த சபைகளுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். மக்கள் எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலிலும் ஒரு வெற்றியினை சுவைப்போம் என்று எதிர்பார்க்கின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இன்று காலை ஆரம்பமானது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இன்று ஆரம்பமானது. நாடளாவிய ரீதியில் 3663 பரீட்சை நிலையங்களில் நடைபெறும் இப்பரீட்சைக்கு 4,74,147 பரீட்சார்த்திகள் தோற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்கு 3,98,182 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 75,965 தனியார் பரீட்சார்த்திகளும் தோற்றுகின்றனர். பரீட்சார்த்திகள் இன்று காலை ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று பரீட்சைக்கு சமூகம் அளித்ததை காண முடிந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு 2,879 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 535 தனியார் பரீட்சார்த்திகளுமாக 3,414 மாணவர்கள் தோற்றியுள்ளனர். மாவட்டத்தில் 33 நிலையங்களில் பரீட்சை இடம்பெற்று வருகிறது. 11 இணைப்பு காரியாலயங்களும் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள 2 வலயங்களில் இருந்தும் இம்முறை பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,405 பேரும் தனியார் பரீட்சார்த்திகள் 1,991 பேருமாக 4,396 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். இம்முறை பரீட்சைக்காக வவுனியாவில் 40 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 14 இணைப்பு காரியாலயங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் இன்று ஆரம்பமான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையக மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்குள் சென்றது இன்று அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் ஹெட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபத்திற்கு சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. இங்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இத்துடன் இன்று ஆரம்பமான பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. கிழக்கு மாகாண பாடசாலைகளில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை அமைதியான முறையில் இன்று ஆரம்பமானது. சீரான காலநிலை நிலவுவதால் மாணவர்கள் முன்கூட்டியே பரீட்சை மண்டபங்களுக்கு வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி நிலையங்களில் இருந்து பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். ஆலயங்களில் வெளிப்பட்ட பின்னர் மாணவர்கள் பரீட்சை மண்டபங்களுக்குள் சென்றதை அவதானிக்க முடிந்தது. பரீட்சை நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு நுழைந்ததை காண முடிந்தது.
திருகோணமலை மாவட்டத்தில் பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு மாணவர்களும் வெளிவாரி பரீட்சார்த்திகளும் மிகுந்த உற்சாகத்துடன் சென்றதை அவதானிக்க முடிந்தது. காலையில் சமய அனுஷ்டானங்களிலும் மாணவர்கள் ஈடுபட்டனர். அம்பாறை மாவட்டத்திலும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் சென்றதை அவதானிக்க முடிந்தது. திருக்கோவில் கல்வி நிலையத்தில் 8 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை ஆரம்பித்ததுடன் 846 பரீட்சை மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதாக திருக்கோவில் வலய கல்வி அலுவலக பிரதி கல்வி பணிப்பாளர் க கமலமோகனதாசன் தெரிவித்தார். நிக்கவரட்டிய பேருந்து விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்துள்ளனர். நிக்கவரட்டிய பகுதியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஆராய்ச்சி கட்டுவ பொத்துலுஓயா பகுதியில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டில் இருந்த ஒரு சிறு குழந்தை உட்பட 21 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு முன்பாக அரசு தாதியர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெற்றது. இதன்போது தாதியர்கள் அமைச்சர் வாக்குறுதியை மீறியுள்ளார், நாம் வீதியில் 100 ரூபாய் வழங்கி 500 ரூபாவை நீக்கியுள்ளனர் என்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டது. நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தாதியர்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள பிரச்சினையை தீர்க்க கோரி இன்று காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை போராட்டம் இடம்பெற்ற நிலையில் முற்பகல் 11:30 மணி முதல் 12:30 மணி வரை தாதியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தாதியர்கள் நாடளாவிய ரீதியில் ஒரு மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுகாதார அமைச்சு வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள சம்பள பிரச்சினைக்கு தீர்வை வழங்காமையால் இன்று போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்கத்தின் தலைவர் த பாலமகேந்திரா தெரிவித்தார். கடந்த பாதீட்டில் தாதியர்களுக்கு சம்பள பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக நாடுபுறாகவும் பல போராட்டங்கள் மத சங்கத்தினால் தாய் சங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி 1 மணி நேர பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். அதன் பின்னர் இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் 3 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக அறிவித்த போது அரசாங்கமானது நம்மை அழைத்து கலந்துரையாடி தாதியர்களுக்கு தேவையான நீதிகளை பெற்றுத் தருவதாக உறுதிமொழி அளித்திருந்தது சுகாதார அமைச்சு. அந்த வகையில் காலவகாசம் கேட்டிருந்தார்கள். அந்த காலவகாசத்துக்கு பிறகும் இதுவரையும் நமது தாய்ச்சங்கத்தை கூப்பிட்டு கலந்துரையாடி தாதியர்களுக்கான எந்த ஒரு நீதியும் தரப்படுவதாக தெரியப்படவில்லை. அந்த வகையில் இன்று காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை அகில இலங்கை ரீதியாக நமது தாதியர்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் இன்று காலை 11 மணியிலிருந்து 12:30 மணி வரையில் நாம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் நின்று போராட்டத்தை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் அளிக்கப்பட்ட பாதீட்டில் நடந்திருக்கிற அநீதிகளுக்கு எதிராகத்தான் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படுது. இதற்கான தீர்வு அரசாங்கத்தில் சரியாக வழங்கப்படாத விடத்து எம்முடைய போராட்டம் தொடர்ச்சியாக எம்மளால் மேற்கொள்ளப்படும். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை தாதி உத்தியோகத்தர்கள் இன்று மதியம் 1 மணி நேர அடையாள பணிப்புக்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை முன்பாக பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு தாதி உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலரியில் ஓவர் டைமில் 160 இருந்ததை 200 மாற்றுறாங்க. ஓய்வு நேர கொடுப்பனவு 120 இருந்தது, அது 130 மாற்றுறாங்க. அது இன்டர்நேஷ்னல் லேபர் லோவில் இருக்கிறத அரசாங்கம் புதுசாக மாற்றுது. உடனாலும் எங்களுக்கு 5 வருஷம் ப்ரொமோஷன் இருந்துச்சு, அதை 10 வருஷமாக மாற்றுறாங்க.
2025 வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதியர்களும் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை வளாகத்தில் போராட்டம் இடம்பெற்றது. போதனா வைத்தியசாலை தாதி உத்தியோகத்தர்கள் பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முந்தைய எங்கள் நடவடிக்கையில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசே ஒப்புக்கொண்டதற்கிணங்க ஒன்றிங்கில் அதாவது மேலதிக நேர கடமைக்கான கொடுப்பனவை 1/60 இருந்தது 1/200 மாற்றப்பட்டுள்ளது. இந்த முறை செய்யப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் அதை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தால் அது இன்னும் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரம் எங்கள் ஓய்வு நேர கடமை கொடுப்பனவு 1/20 இருந்ததை 1/30 மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் எங்கள் பதவி உயர்வு காலத்திலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்பட்ட போதும் இது பாராளுமன்றத்திலும் அதே நேரம் எதிர்க்கட்சியினாலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சர் இதை ஏற்றுக்கொண்டிருந்தார். அதே நேரம் இது தொடர்பாக திரைச்சேரியுடன் கைப்பதற்கு டைம் எடுத்து தருவதாக கூறியிருந்தார். அது இன்னும் செய்யப்படவில்லை. ஆகவே தாதியர்கள் இந்த கடமை நேரம் என்பது மேலதிக கடமை நேரம் என்பது ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவும் வைத்தியசாலை நடத்துவதற்காகவும் செய்யப்படுகின்ற கடமை இது. இதற்கான கொடுப்பனவை குறைப்பது மிச்சம் அநியாயம். அதே நேரம் ஓய்வு நேரத்தில் எங்கள் தாதியர்கள் வீட்டில் எந்த விதமான சந்தோஷம் இல்லாமல் இங்கு கடமையாற்றுகின்றார்கள். அதற்கான பேமெண்ட்டையும் அவர்கள் அது குறைத்திருக்கின்றார்கள். ஆகவே நியாயமான கோரிக்கையாக நான் இதை அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். ஆகவே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இதற்கு நியாயமான கோரிக்கையாக எங்கள் 1/60 என்பதையும் 1/120 என்று மேலதிக நேர கொடுப்பனவையும் ஓய்வு நேர கொடுப்பனவையும் எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடைமுறையில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிற வரவு செலவு திட்டத்திலே அரச ஊழியர்களுக்கு பெருமளவிலான அநியாயங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறி எல்லா தொழிற்சங்கங்களும் போராடி வருகின்றன. அந்த வகையிலே தாதிய தொழிற்சங்கமாகிய அரசு தாதிய உத்தியோகத்த சங்கமும் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி குறித்து நாங்களும் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். இதற்கு முன்பாக எங்களுடைய வேதன விடயங்களிலே கடைபிடித்து வந்த அத்தனை நடைமுறைகளும் இந்த அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் இல்லாதொழிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக நேர கொடுப்பனவு குறைக்கப்படுகிறது. அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு வழங்கப்பட வேண்டிய தொகையானது இப்போது இருப்பதை விட குறைக்கப்படுகிறது. அதே போல் ஓய்வு நேரங்களிலே நாங்கள் செய்கிற கடமைக்கான கொடுப்பனவு குறைக்கப்படுகிறது. இப்போது இருப்பதை விட குறைக்கப்படுகிறது. அதே போன்று எங்களுடைய பதவி உயர்வுகளிலே வருடங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மிக அதிகமான வருடங்களை உள்ளீர்த்து அந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே இது அசாதாரணமானது. இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த அத்தனை நடைமுறைகளையும் இந்த வரவு செலவு திட்டம் இல்லாதொழித்திருக்கிறது. செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பட்டமளிப்பு விழா எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் 13 அமர்வுகளாக இடம்பெறும் பட்டமளிப்பு விழாவில் 3920 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 399 பட்டப்பின் தகவை பெற்றவர்களுக்கும் 2686 உள்வாரி மாணவர்களுக்கும் 702 திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலைய மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் 133 பேருக்கு உயர் தகமை மற்றும் தகமை சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. இன்று நடத்தப்பட்ட ஊடக சந்தைகளில் பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவரும் கலைப்பீடாதிபதியுமான சீராகுராம் பட்டமளிப்பு விழா பற்றிய விவரங்களை வெளியிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழாவானது இம்மாதம் 19ஆம் 20ஆம் 21ஆம் மற்றும் 22ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் 13 அமர்வுகளாக நடைபெறவுள்ளது. இம்முறை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கி 50வது ஆண்டு நிறைவு காண்பதுடன் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தகுந்தது. 39வது பட்டமளிப்பு விழாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்க பதக்கங்களையும் பரிசில்களையும் புலமை பரிசில்களையும் வழங்கி கௌரவிப்பார். இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம், கலைப்பீடம், பொறியியல் பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், தொழில்நுட்ப பீடம், இந்து கற்கைகள் பீடம், சேர்பொன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகைகள் கலைகள் பீடம், சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம்,
பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 399 பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2686 உள்வாரி மாணவர்களுக்கும் 72 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 133 உயர் தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. உயர் பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த 399 மாணவர்கள் உயர் பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். இப்பட்டமளிப்பு விழாவில் சகல பட்ட கற்கை நெறிகளுக்குமாக 68 தங்கப் பதக்கங்களும் 57 பரிசில்களும் 4 புலமை பரிசில்களும் வழங்கப்பட இருக்கின்றன. இப்பட்டமளிப்பு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் நிகழ்வுகளாக அமையும் நினைவு பேருரைகளான சேர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை, சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரை கைலாசபதி கலையரங்கில் இடம்பெறவிருக்கின்றன. இந்த நிகழ்வுகளுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு வைபவம் இனிதே நிறைவுக்கு வரும். திருகோணமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். தபால் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் உள்ள தபால் ஊழியர்கள் 48 மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலக ஊழியர்களும் இன்று அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் மூடப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. அஞ்சல் அலுவலகத்திற்கு சேவை பெற வந்தோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை காண முடிந்தது. கிளிநொச்சி மாவட்ட கிராம சேவையாளர்கள் இன்று சுயயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச செயலக பிரிவில் பெண் கிராம சேவையாளர் ஒருவர் மீது கடந்த 8ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கிராம சேவையாளர்கள் இன்று சுயயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த கிராம சேவையாளர் அவரது அலுவலகத்தில் கடமை நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம உத்தியோகத்தர்களுக்கான பாதுகாப்பினை கோரியும் தாம் சுயயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்ததாக கிளிநொச்சி மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளுவரின் குருபூஜை தினம் அம்பாறை அக்கரைப்பற்றில் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டது. திருவள்ளுவரின் குருபூஜை தினம் நேற்றைய தினம் அம்பாறை ஆலேடிவேம்பு பனங்காடு பசுபதேஸ்வரர் அறநெறி மற்றும் அக்கரைப்பற்று பத்ரகாளியம்மன் அறநெறி பாடசாலைகளில் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. ஆலேடிவேம்பு பிரதேச இந்து மாமன்றம் மற்றும் பனங்காடு பசுபதேஸ்வரர் வித்தியாலயம் அக்கரைப்பற்று பத்ரகாளியம்மன் ஆலயம் ஆகியோரின் ஒத்துழைப்போடு குருபூஜை தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஆலேடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ், அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் கு ஜெயராஜ், ஆலேடிவேம்பு பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் ஷர்மிளா, ஆலேடிவேம்பு பிரதேச இந்து மாவட்ட தலைவர் பி தனிகாசலம் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நுவரெலியா பகவந்தலாவ நகர பகுதியில் வாழ்வெட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. நுவரெலியா பகவந்தலாவ நகர பகுதியில் இரு பகுதியினருக்கு இடையில் நேற்று வாழ்வெட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. தாக்குதல் மேற்கொண்ட நபர் கடந்த 15ஆம் தேதி தனது தங்க சங்கிலி ஒன்று காணாமல் போயுள்ளதாகவும் தனது தங்க சங்கிலியை தாக்குதலுக்கு உள்ளான நபர் களவாடியதாகவும் கூறி பகவந்தலாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அதற்கமைய தாக்குதல் மேற்கொண்ட நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நபர் பொய்யான முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாகவும் இதுகுறித்து போலீஸ் பரிசோதகர் ஊடாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பகவந்தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இந்த இரு தரப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற பிரச்சினை சமரசம் அடைந்த நிலையில் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முறைப்பாடு செய்த நபரின் தரப்பை சேர்ந்த 2 பேர் கொண்ட குழுவினர் மற்ற நபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் பகவந்தலாவ நகரில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதலை 2 சந்தேக நபர்களும் தலைமறைவாகியுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா கிழங்கன் ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு கோட்டைமுனை விளையாட்டுக் கழகம் பாடசாலை அணிகளுக்கு இடையே நடத்தும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு கோட்டைமுனை விளையாட்டு கிராமம் மட்டக்களப்பு பாடசாலை கிரிக்கெட் மேம்பாட்டு சங்கத்துடன் இணைந்து பாடசாலை கிரிக்கெட் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடாத்தும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சிவானந்தா தேசிய பாடசாலையின் விளையாட்டு மைதானத்தில் சுற்றுப் போட்டியின் முதலாவது போட்டி இன்று இடம்பெற்றது.
நடப்பாண்டுக்கான சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வானது கோட்டைமுனை விளையாட்டு கிராம தலைவர் க சதீசன் மற்றும் கழகத் தலைவர் பேரிம்பு ராஜா சடாகற்ற ராஜா ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் அபு ரிசான் பங்கேற்றார். சுற்றுப் போட்டியின் முதலாவது போட்டியில் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியும் மெதடிஸ்த மத்திய கல்லூரி அணியும் மோதின. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் அனுமதியுடன் நடாத்தப்படும் இத்தொடரில் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி மெதடிஸ்த மத்திய கல்லூரி சிவானந்த தேசிய பாடசாலை கருவப்பம்கணி விபுலானந்த கல்லூரி ஊரணி சரஸ்வதி வித்தியாலயம் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன. சுற்றுப் போட்டியின் ஆரம்ப சுற்றுகள் சிவானந்த தேசிய பாடசாலை மைதானத்திலும் போட்டியின் இறுதிச் சுற்றுப் போட்டிகள் கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தின் புற்றரை மைதானத்திலும் இடம்பெற உள்ளன. ஆரம்ப நிகழ்வில் கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தின் செயலாளர் வி வசந்தமோகன், விளையாட்டு கிராம மூத்த உறுப்பினர்கள், பயிற்றுவிப்பாளர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோட்டைமுனை விளையாட்டு கிராமம் பாடசாலை கிரிக்கெட்டை மேம்படுத்தும் நோக்கில் பாடசாலை அணிகளுக்கு இடையிலான போட்டியை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது வெறுமனே ஒரு போட்டி தொடர் என்று கூறுவதை விடுத்து நிச்சயமாக இந்த பாடசாலை கிரிக்கெட் மேம்பாட்டு திட்டத்தினூடாக இந்த பிள்ளைகளின் வளர்ச்சியையும் கிரிக்கெட்டினையும் மேல் நோக்கி கொண்டு வந்து எதிர்காலத்தில் வெளி மாவட்ட பாடசாலைகளின் தரத்துக்கு இவர்களை ஈடு கொடுத்து விளையாட வைப்பதே எங்களது இதன் பிரதான நோக்கமாகும். ஆரம்ப சுற்று தொடர் சிவானந்த மைதானத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனது இறுதிச் சுற்றுகள் எங்களது கோட்டமனை விளையாட்டு கிராம புத்தரை மைதானத்தில் இடம்பெறும் என்பதே இங்கே சிறப்பம்சமாகும். இந்த புத்தரை மைதானத்தில் விளையாடும் போது இந்த பிள்ளைகளின் ஆளுமையும் திறமையும் வளர்ந்து அது வெளி மாவட்டங்கள் செல்லும் போது அவர்களுக்கு அது உந்து சக்தியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக கரபந்தாட்ட போட்டியில் பாரதிபுரம் மாதவன் விளையாட்டுக் கழகத்தை வீழ்த்தி கிருஷ்ணபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக கரபந்தாட்ட போட்டியில் கிருஷ்ணபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக விளையாட்டுக் கழகங்களுக்கு இடையிலான கரபந்தாட்ட போட்டி நேற்று கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டு கட்டட தொகுதியின் உள்ளக அரங்கில் இடம்பெற்றது. குறித்த தொடரின் இறுதிப் போட்டியில் பாரதிபுரம் மாதவன் விளையாட்டுக் கழக அணியும் கிருஷ்ணபுரம் புதிய பாரதி விளையாட்டுக் கழக அணியும் மோதியிருந்தன. இறுதிப் போட்டியில் புதிய பாரதி விளையாட்டுக் கழக அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு